திருவசனத்தில் ஒரு சில காரியங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட ஆச்சரியமான காரியத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் இன்று சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28:21 முகதாட்சண்யம் நல்லதல்ல. 24:23 நியாயத்திலே முகதாட்சண்யம் நல்லதல்ல. 18:5 துன்மார்க்கனுக்கு முகதாட்சண்யம் பண்ணுவது நல்லதல்ல. இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்க்கும்போது முகதாட்சண்யம் நல்லதல்ல. அப்படின்னா முகதாட்சண்யம்னா என்ன? அது ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. டு ஹாவ் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன் இஸ் நாட் குட். இதுல 24:23 இருக்கு. It is not good to have respect to the person in judgment. 18:5 It is not good to accept the person of the wicked. இதுல மூணுலயே நம்ம பார்க்கும்போது have respect of person. சிம்பிளா சொன்னா respect of person. முகதாட்சண்யம்ங்கிறது respect of person. வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சண்யம் பண்ணுவது நல்லதல்ல. நீதிமொழியில் 28:21 தெளிவாக நம்ம பார்க்கிறோம். முகதாட்சண்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்திற்காக அநியாயம் செய்வான். இது சர்வசாதாரணமா நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு பரோட்டாவுக்காக, ஒரு பிரியாணிக்காக, ஒரு சின்ன கிஃப்டுக்காக, ஒரு சில சின்ன சின்ன காரியங்களுக்காக அவன் என்ன செய்கிறான்? நட்பு என்ற வட்டத்திலே சிக்கப்பட்டவனாக நன்றி கெட்ட காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனது அருமையானவர்களே, உலகம் மாயையானது, அது போலியானது, அது உலகம். அந்த உலகத்திலே வாழ்கிற நாம் மாயையை பின்பற்றாதபடிக்கு, போலிகளை பின்பற்றாதபடிக்கு ஆண்டவர் பாராட்டின அன்பை புரிந்து கொண்டு அவருக்குள் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். 2 நாளாகவும் 19:7 உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லை. There is no iniquity with the Lord our God, not respect of person. கர்த்தரிடத்துல அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லை. இன்னும் அதே வசனத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுது, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது. அப்போ முகதாட்சண்யம் பண்ணணும்னு சொன்னா அங்க இன்னொன்று இலவசமாக கொடுக்கப்படுகிறது, அது பரிதானம். அப்ப நீதியை புரட்டுவதற்கு பரிதானம் கொடுக்கப்படுகிறது, குறுக்கு வழியே முன்னேறுவதற்கு பரிதானம் கொடுக்கப்படுகிறது. அப்போ சரியாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் முகதாட்சண்யம் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிற போது மத்தேயு சொல்கிறார், நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் முகதாட்சண்யம் இல்லாதவராகியால் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை. அப்போ சத்தியத்தை கற்றுக்கொண்ட நாம், சத்திய மார்க்கத்தில் வாழ்கின்ற நாம், சத்தியத்தை போதிக்கின்ற நாம் இந்த உலகத்துல எதுலையுமே என்ன செய்யக்கூடாது? முகதாட்சண்யமே பண்ணக்கூடாது. அது நட்பு வட்டாரமாக இருந்தாலும்